இந்த வீட்ல என்னால சர்வை பண்ண எனக்கு நீங்க எல்லாம் சொல்றத பார்த்தா வன்மங்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான பொருள்ங்கிற போல இருக்கு. இங்கேறா இந்த ஆள் இதே இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த மாதிரி தான் இருக்குது இவர் கேட்குறதெல்லாம். அதாவது 3 வாரத்தில் என்னென்னலாம் அட்வைஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லணுமோ அதை எல்லாத்தையும் இப்போ முடிய போகிற நேரத்தில் சொல்லி என்ன ஆக போகுது. நேற்று அந்த மாதிரி தான் பூர்ணிமாவுக்கு இந்த மாதிரி உங்கள் வார்த்தைகள்லாம் பயன்படுத்துங்க ப்ராப்பராக அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நீ எப்போ சொல்ல வேண்டியது இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. சரி ஓகே. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வன்மை இல்லாமலாம் யாராலையும் இருக்க முடியாது, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கே சில பிடிக்காதவங்க மேலே அந்த வன்மை இருக்க தான் செய்யும். அதே மாதிரி தான் இந்த ரவீனாவும் இந்த வீட்டில் வந்துட்டு ஸோ வன்மை இல்லாமல் இருக்க முடியாதுன்னு ஒத்துக்குச்சு விசப்போச்சு. பட் இந்த வன்மத்துக்குன்னு ஒரு ஹெட் மாஸ்டர் ஒன்று இருப்பாங்கல்ல, உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும் யாரை சொல்ல போகிறேன்னு. எஸ், இந்த ஒன் அண்ட் ஒன்லி வன்ம கிடங்கு யாருன்னா நம்ம மாயா தான். இந்த சீசனையே ஒரு வன்மம் பிடிச்ச சீசனாக மாற்றினது. ஸோ நாங்கள் தான் சார் வன்மமே. ஸோ வன்ம கிடங்கே நாங்கள் தான் சார். ஸோ எங்களோட வன்மத்தினால 4-5 பேரை காலி பண்ணியிருக்கோம் சார், இன்னும் காலி பண்ணுவோம் சார். ஸோ இந்த வன்ம புகழுக்கெல்லாம் சொந்தக்காரி நான் தான் சார். அந்த மாதிரியான ஆள் தான் நம்ம மாயா.